இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடைக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்து களைஞ்சி எடுத்துட்டு ஒரு 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். மூணு மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்காக. இப்போது மீதி இருக்கிற பருப்பை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு மீதி இருக்கிற பருப்பையும் சுத்தமாக தண்ணியை வடித்து எடுத்துட்டு நம்ம வரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற பருப்பை நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணி ஒரு பல்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வடை மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போது கடைசியாக ஒரு கட்டி பூண்டை இந்த மாதிரி நச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்தணும் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போது ஒரு வாழைப்பூவை மோரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பருப்புக்கு ஈக்குவலாகவே நம்ம வாழைப்பூ சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுகளில் உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உருண்டைகளை கையில் வச்சு இந்த மாதிரி ஷேஃபாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மேல் பகுதி நமக்கு செவந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கிறிஸ்பியான வாழைப்பூ வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த சீசனில் நமக்கு நிறையவே வாழைப்பூ கிடைக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸு. சூடான காஃபியோட வாழைப்பூ வடை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.